கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 51 வசனம் 8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தாவீது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகின்றார். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யும் என்று சொல்லியிருப்பாரானால் மாத்திரம் அதை நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு செபமாக ஏற்கின்றார் என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் அதற்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை நொறுக்குகின்ற கடவுளா என்ற கேள்வி நமக்கு எழ ஆரம்பிக்கும். தாவீதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் மிகவும் இயல்பான ஒரு மனிதனாக, தன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதிலே கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய அனுமதி மற்றும் கடவுளுடைய செயல்பாடுகள் இன்றி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது என்பதை மிக தெளிவாய் அறிந்திருக்கிறவர் தாவீது என்பது நமக்கு நன்றாக தெரியும். தாவீதுடைய கடந்து வந்த பாதைகள் இருக்கிறதல்லவா, அது மிக பயங்கரமான ஒரு பாதை. என்றைக்கு ஆரம்பிக்கின்றது? இதோ ஈசாயின் மகனாகிய இவரை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கடவுள் என்றைக்கு முன்குறித்து அபிஷேகித்தாரோ அந்த இமைப்பொழுதில் இருந்து தாவீதின் வாழ்க்கை பயங்கரமான ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய போராட்டத்தினுடைய உச்சகட்டத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாவீது சொல்லுவார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படியானால் யோசித்து பாருங்கள், தாவீதிற்கு எவ்வளவு நெருக்கடிகள், பாடுகள், போராட்டங்கள், இதையெல்லாம் தான் குறிப்பிடுகிறார். என் எலும்புகள் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி. இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வந்த தாவீது, ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், என் கூட இருக்கிறவர்கள் செய்த துரோகத்தின் நிமித்தமாக, சவுல் ஆகிய அந்த ராஜாவின் நிமித்தமாக, இன்னும் நான் கட்டின மனைவியின் நிமித்தமாக, நண்பர்கள் நிமித்தமாக என் எலும்புகளெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, என் எலும்புகளெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் என் வாழ்க்கையில நீர் இவர்களை அனுமதித்தீர், இவர்கள் மூலமாய் பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள் எனக்கு நேரிட பண்ணியிருக்கிறீர். இப்பொழுதோ என் எலும்புகளெல்லாம் நொறுங்கி போன ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். ஆகையால் நீர் என்ன செய்யும்? எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள்தான் எலும்பை நொறுக்கினார் என்று சொல்லுகின்ற தாவீது, ஆண்டவரே என் எலும்பை நீர்தான் நொறுக்கி இருக்கிறீர், அதற்கான அனுமதியை நீர் அளித்திருக்கிறீர், ஆயினும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் கூட அது உம்மால் தான் ஆகும். ஆகையால் ஆண்டவரே நீர் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 2023ஆம் ஆண்டை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கடவுள் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு காரணத்தில் கடவுள் நம்முடைய எலும்புகளை நொறுக்கினதைப் போல எதிர்பாராத இழப்புகளும், வேதனைகளும், போராட்டங்களும், கண்ணீர்களும் நாம் கடந்து வந்த பாதைகளிலே நிரம்பி இருக்கிறதை ஒருவேளை நாம் அறிந்திருக்க முடியும். அநேகர் சொல்லுவார்கள், இந்த ஆண்டு எனக்கு மெய்யாகவே ஒரு கசப்பின் ஆண்டாக, பாடுகளின் ஆண்டாக, உபத்திரவத்தின் ஆண்டாக, என் எலும்புகளெல்லாம் நொறுக்கப்பட்டு சுக்குநூறாக நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிலைமை தாவீது
தாவீதை போல நீங்கள் குறிப்பிடலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நொறுங்கின எலும்புகள் களி கூற வேண்டுமாயின் கர்த்தர் தான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட வேண்டும். வருகிற புதிய ஆண்டிலே இதே ஆண்டவர் தான் நம்முடைய எலும்புகள் நொறுங்கும்படியாய் அனுமதித்த கடவுள்தான் என்ன செய்ய போகின்றார்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய போகிறார். சந்தோஷமான செய்தியும் மகிழ்ச்சியான செய்திகளும் குதூகலத்தை உண்டாக்குகின்ற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? நொறுக்கப்பட்டு கிடக்கின்ற அந்த எலும்புகளெல்லாம் களி கூறும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையை ஒருபோது இழந்து விட வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அப்படியே நம்மை கைவிடுகிற கடவுள் அல்ல. அவருடைய கரம் அடித்தாலும் அது அணைக்கிற கரமாயிருக்கிறது. அவர் காயப்படுத்துகிறார், அவர் காயம் கட்டுகின்ற ஆண்டவராயிருக்கிறார். ஆகையால் ஒருவேளை இந்த ஆண்டில நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலையில கடந்து வந்திருப்பீர்களானால் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்பொழுது அதே நொறுக்கப்பட்ட எலும்புகள் களி கூறும்படியான காரியம் நடக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில எந்த நிலையிலும் சுவாமி நீர் கூட இருக்கிறீர், அதற்காய் தோத்திரம். தாவீதை போல எலும்புகள் நொறுக்கப்பட்டு கடந்தாலும் அவற்றை களி கூறும்படியாய் செய்ய உம்மால் மாத்திரமாகும். ஆகையினால் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.